குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருந்தது. மார்க்கெட்டில் கேப் டவுன் ஓப்பனிங் இருந்துட்டு மார்க்கெட் சடார்னு ஒரு பவுன்ஸ் ஆச்சு. இந்த கேண்டில் இது சென்செக்ஸு. நம்ம சப்போர்ட்டை தான் அது கரெக்டாக எடுத்திருந்தது. 74,418 இதுதான் அதுக்கு பாருங்கள். சல்லுன்னு மேலே போயிட்டான். மேலே போயிட்டு அப்படியே சஸ்டெயின் ஆச்சு. மேலே போய் நம்ம இது இப்போ இது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி இது ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. அதை தொட்டுட்டு இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக இறங்குச்சு. நம்மளோட மூணாவது சப்போர்ட்டு 73,929 சென்செக்ஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதாவது ஒரு 7 பாயிண்ட்டு தான் மிஸ்ஸு. அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி நான் இந்த இடத்துல தான் ஒரு கால் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். இதை தொடரும்போது ஒரு கால் சைடில் சென்செக்ஸில் எடுங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் கொடுத்தேன். அது எக்ஸாக்டாக அது ரொம்ப க்ளோஸு. பட் இருந்தாலும் ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் அது நல்லா மேலே போச்சு. நாங்கள் அது வரையும் வெயிட் பண்ணலை. பட் இந்த காலில் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்றதுக்கு இந்த இடத்த கொடுத்தேன் 10.25. அதுக்கப்புறம் இந்த கால் கொடுத்தேன் இந்த இடம். ஏன்னா இது அடுத்தது சப்போர்ட்டு. அகைன் அந்த சப்போர்ட்டையே அவன் அங்கேயே ட்ராவல் ஆனதுனால இதை கொடுத்தேன். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இதை டச் பண்ணும்போது கொடுத்தது. மார்க்கெட் கீழே வந்துட்டு அப்படியே மேலே போச்சு. இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு 3,500 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும் இந்த 2 காலில். இந்த 10.25 ஒன்று கொடுத்தது, அதுக்கப்புறம் இந்த 1.25 ஒரு கால்ஸ் கொடுத்தது. ஏன்னா இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. இந்த சப்போர்ட்டை தான் அவன் எப்போத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். 12லேருந்து 1, 12.25, 1, 1.25, 1.5, 1.25 அகைன் வரும்போது நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது பிச்சுக்கிட்டு போச்சு. ஆனால் அவ்வளோ நேரம்லாம் நாங்கள் ஹோல்ட் பண்ணலை. ஓரளவுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் வரும்போதே வந்தாச்சு. 2 காலுமே ஒரு 3,500, 3,800 யார் கொடுப்பான் இந்த காசை அப்படின்றதுனால இவ்வளோ தான். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் அந்த குரூப்பில் கூட ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் 2,000, 2,500 இல்லை மினிமம் 500, 1000 வந்தால் கூட அக்செப்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ட்ரேடிங்கை முடிச்சிடுறது. பாசிட்டிவ்லேயே முடிச்சிடுறது. இதுதான் சென்செக்ஸில் இன்றைக்கி கொடுத்தது. சென்செக்ஸில் இன்றைக்கி ஆப்ஷன் பையர்களுக்கு ஏற்ற ஒரு மார்க்கெட் தான். நிஃப்டி 50யும் அப்படியே தான் இருந்தது, சென்செக்ஸும் அப்படியே தான் இருந்தது. நிஃப்டி 50ல் என்ன மாதிரி கால்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா, நான் இன்றைக்கி 6 ட்ரேட் பண்ணேன். 6 ட்ரேடில் 1 ஃபெயிலியர். எனக்கு ஸ்டார்டிங்கே இந்த கேண்டில் நல்லா டவுன் வந்தது. இந்த டவுன் வரும்போது இந்த சப்போர்ட்டை நான் எடுக்கும் போதே சொல்லிட்டேன், கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அவன் போயிட்டான். ஓப்பன் ஆனோடனே டவுனில் ஓப்பன் ஆனோடனே சல்லுன்னு ஏறி போச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தது. அதுக்கப்புறம் கீழே வரும்போது நான் அகைன் ஒரு கால் சைடில் போயிட்டேன். எனக்கு அந்த ஒரே ஒரு லாட்டில், அந்த ஒரே ஒரு எடுத்த ட்ரேடில் 14 பாயிண்ட்டு கிடச்சிது. 2 லாட்டு. இது மாதிரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் 5 லாட் எடுத்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் ஒரு பாட்டம் சப்போர்ட்டு கிட்ட வரும்போதே கால் கொடுத்துட்டேன். அது 14 பாயிண்ட்டு. நான் 14 பாயிண்ட்டு பிடிச்சேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் 11 பாயிண்ட்டு பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் 30 பாயிண்ட்டெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த டாப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போது அதுக்கு அர்த்தம். ஸோ இன்றைக்கி 6 காலில் 1 ஃபெயிலியர், 5 சக்ஸஸ். நான் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணது 5,200 5,200 1,000 மைனஸ் பண்ணால் கூட, ப்ரோக்கரேஜ் போனால் கூட 4,100, 200 அந்த ரேஞ்சில் இன்றைக்கி வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையே ப்ராஃபிட்டாக முடிஞ்சுது. இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சுது. அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுங்க நிஃப்டி 50ல், சென்செக்ஸில் ஈஸியாக இருந்தது. ஆப்ஷன் பையருங்களுக்கு அழகாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். இதே மெத்தடை தான் நான் இங்கேயும் நிஃப்டி 50லேயும் பண்ணேன். மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. என்ன ஒன்று, இந்த ரேலியை நான் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. இந்த 2 இதில் மட்டும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது மேலே போகுமா, ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போது இப்போ நான் அதை சப்போர்ட்டாக மாற்றிட்டேன். அப்போ இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதை கட் பண்ணிவிட்டு கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணேன். ஏன்னா எல்லாமே அந்த ரெசிஸ்டண்ட்டில் 23,250 ஸ்ட்ராங்காக இருந்தது ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் சரியான ஒரு ரேலி.
ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி இருந்தது. அதனால் மார்க்கெட் சல்லுன்னு மேலே ஏறி போயிட்டு 23,500 தொட்டுட்டான் இன்றைக்கி. 23,500 தொட்டான். அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த 3வது ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டிருக்கு மார்க்கெட். ஏன் மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஏற்றம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பேங்க் செக்டாரு கை கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி பாருங்கள் 656 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. என்னென்ன செக்டர்லாம் கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தா, பேங்க் செக்டர் நல்ல ஏற்றம். எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, ஆக்சிஸ் பேங்க்கு, இது மாதிரி பேங்க் செக்டர் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கை கொடுத்ததுனால நிஃப்டி இன்றைக்கி பெரிய லெவலில் பாசிட்டிவில், அதுவும் ஒரு ஸ்டேஜில் 300க்கு மேலேயே இருந்தது. கடைசியில் ஒரு ½ அன் ஹவரில் ஒரு செல்லிங் ஒரு 50-60 பாயிண்ட் இறங்கிடுச்சு. இருந்தாலும் பாசிட்டிவில் 258 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. பத்தாவதுக்கு இன்றைக்கி உலக அதிசயம் தான் போங்க. ஐடி செக்டார்லாம் கை கொடுத்துருக்கு. பெரிய லெவலில் கை கொடுக்கல, பட் எல்லாமே பாசிட்டிவில் தான் திரும்பிச்சு. இந்த டிசிஎஸ் மட்டும் -1 பாயிண்ட்டு கடைசி நேரத்தில் -1ன்னு வந்தது. ஸோ இன்றைக்கி ஐடி செக்டாரும் லார்ஜ் கேப்பெல்லாம் வந்து நிஃப்டிக்கு சென்செக்ஸ்லாம் கை கொடுத்து தூக்கியிருக்கு. குளோபல் மார்க்கெட்டில் பாசிட்டிவான ஒரு சிக்னல் கிடச்சிது. அதுதான் மெயின் ரீசன். டாக்ஸு அது ஓப்பன் ஆகும்போது நல்லா பாசிட்டிவில் இருந்தது. அதனால தான் இந்த ரேலி வந்தது இங்கே இந்த இடத்துல 2.25க்கு. அப்புறம் வந்து எப்போவுமே ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்ம இந்தியாவில் என்ன இருக்குன்னா, டிஏஎஸ் பையிங் தான். அவங்கள விட்டால் பை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. டெக்னிக்கலாக ஒரு இன்றைக்கி பவுன்ஸு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன்னா, 23,000 மார்க்கெட் ஈஸியாக உடைச்சிரும் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன்ல. அதுக்கு இதுதான் ப்ரூவன். இதுதான் நான் ப்ரூஃப் பண்ணது. நான் இந்த சப்போர்ட்டை சொன்னேன்ல, 22,925 தான் இங்கே எடுப்பான்னு. என்ன ஒன்று, அவன் அது வரையும் வரல, 22,950 வரையும் வந்திருக்கான். இன்னும் ஒரு 23 பாயிண்ட்டு தான். நான் அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். 23 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடையாது, அதை உடச்சிரும். உடச்சிட்டு இதை தான் எடுப்பான்னு நினச்சேன். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. பட் 23,000க்கு மேலே தான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் எப்படி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா, மார்க்கெட்லேயே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். இப்படி தான் ஆகுது. பல வாட்டி கண்ணால் பார்க்குறோம். எத்தனையோ வாட்டி இதே மாதிரி ஈவெண்ட்டு தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்கிறது. அவன் 23,000 உடைச்சிருவான்னு. அவன் 23,000 தொட்டு இந்த ரிவர்ஸ் ஆயிருந்தானா 23,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். அவன் பாருங்கள் உடச்சிட்டு 50 பாயிண்ட்டு கீழே வந்துட்டு தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ இதுதான் அங்கே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு அதுக்கு அர்த்தம். ஓகேவா? அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறது. பத்தாவதுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங். ப்ராஃபிட் எல்லோரும் ஷார்ட் செல்லிங் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் இவ்வளோ டவுன் வந்ததுக்கப்புறம் புக் பண்ணுவாங்க. புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்துடுச்சு. இந்த 5 ரீசனால் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஏறிச்சு. என்னென்னது? பேங்க்கு, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது, குறிப்பாக டாக்ஸு, அப்புறம் டிஏஎஸ் பையிங். டிஏஎஸ் பையிங்கெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம். இருந்தாலும் இன்றைக்கி பாசிட்டிவில் அவங்க எப்போயுமே பையிங்கில் இருக்கிறதுனால இந்த ஒரு கிரெடிட்டாவது அவங்களுக்கு போட்டோமே அப்படின்றதுனால டெக்னிக்கல் சப்போர்ட் பை, அதாவது பவுன்ஸு. டெக்னிக்கலாக சப்போர்ட் பவுன்ஸ் ஆச்சு. ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. இந்த சென்டிமெண்ட் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்காக இருந்தது. இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 டவுனில் தான் இருக்குது, 230 பாயிண்ட்டு. மிட் கேப் நிஃப்டி ஒரு 4 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. இந்தியா விக்ஸு இன்னமும் அந்த 22.60 தான் இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. இன்றைக்கி ப்ளூ சிப்பு பெரிய லார்ஜ் கேப்பெல்லாம் ரேலி ஆனதுனால தான் இந்த நிஃப்டி 50 சென்செக்ஸு, பேங்க் எக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்க்கு வந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அந்த இந்த இண்டிசஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 டவுனு. மிட் கேப் நிஃப்டி அந்தளவுக்கு டவுன் இல்லை, வெறும் 4 பாயிண்ட்டு தான். அது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. மற்றபடி லார்ஜ் கேப்பெல்லாம் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தனால தான் மார்க்கெட் ஏறி போச்சு. இதுதான். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், இது டவ் நெகட்டிவில் முடியும்னு சொன்னது, எஸ்எம்பி நெகட்டிவில் முடியும்னு சொன்னது, நாஸ்டாக் நெகட்டிவில் முடியும்னு சொன்னது, எஃப்டிஎஸ்சி நடந்து முடிஞ்சிருச்சு 50 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, சிஏசி இப்போ ட்ரேட் ஆகுது 5 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, டாக்ஸு 81 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிக்கி இன்னைக்கு மினிமமாக தான் லாஸ் ஆகிருக்கு 69 பாயிண்ட்டு, ஹாங்செங்கு 369 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஷாங்காய் -11, நம்ம என்எஸ்சி நிஃப்டி 258 பாயிண்ட்டு, பிஎஸ்சி சென்செக்ஸ் 939 பாயிண்ட்டு, எஸ்டிஐ நடந்து முடிஞ்சிடுச்சு 27 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, காஸ்பி 63 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, யூஎஸ் டாலர் அவன் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு தான் இருக்கான். அப்புறம் நம்ம யூஎஸ்ஏ ஐஎன்ஆர் அது அங்கேயே தான் இருக்குது, அதே 92.363 இருக்குது. இது குறையிற மாதிரி இல்லை. கோல்டு
குறைஞ்சிருக்கு, லைட்டாக குறைஞ்சிருக்கு. சில்வர் குறைஞ்சிருக்கு, காப்பர் லைட்டாக ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் அங்கேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. 90 அதாவது 101ல் பார்த்தேன், இப்போ 97.220 ட்ரேட் ஆகுது. ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது? இப்போ மணி வந்து 5.45. டவ் ஃபியூச்சர் வந்து 368 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா 280 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. அவங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். அவங்களோட மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து 119 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சுது வெள்ளிக்கிழமை. இப்போ அது வந்து ஒரு என்ன தான் ஒரு ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டாலும் அங்கேருந்து செல் ஆஃப் கண்டிப்பாக ஆகுது. நான் இதை சொல்லியிருந்தேன்ல, இதை தொட்டானா இறங்கிடும்னு. இப்போ மறுபடியும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னா, மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் அப்பில் தான் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது டவ் ஜோன்ஸு. நாஸ்டாக் கம்போசிட் எப்படி வரும்னா, நாஸ்டாக் கம்போசிட்டில் அதே சினாரியோ தான் இங்கேயும் இருக்குது. இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மார்க்கெட் அகைன்ஸ் மேலே தான் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்க வந்து ஒரு நான் நினச்ச மாதிரி இருந்தாங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50 கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த பேஸ் வந்து இது தான். இங்கே பாருங்கள், 23,355 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு 3:30 மணிக்கு. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் 23,409 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது யாராவது நீங்கள் கால் ஒன்று வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அது லாஸஸில் இருந்திருக்கும். நாளைக்கு காலையில் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ப்ராஃபிட்லேயே இருக்கும். நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அப்படியே சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இன்றைக்கி இருக்குது. ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியால் அந்த புல்லிஷ்னஸ் இருக்குது. பட் ஓவராலாக ஃபியூச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணால், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணால் எல்லாம் நல்லா அபிரவிதமாக 360 380ன்னு இருக்கானுங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஏற்ற இறக்கமே இப்போ வந்து பெரிய லெவலில் யூஎஸ் மார்க்கெட்லாம் இறங்கிட்டான். இப்போது ஒரு நாளைக்கு ஒரு அப் சைடோ ஒரு டவுன் சைடோ இருந்தால் அவ்வளோ ரேஞ்சு தான் இருக்கும். இப்போ அதுவே ஒரு 8 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பாகவே ஓப்பன் ஆக போகுது. அப்போ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகும் யூஎஸ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அவ்வளோதான். அது எப்படி முடியுதுன்னா நமக்கு தெரியாது. நம்ம ஜோசியெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது இப்படி ஒரு யூஎஸ் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவில் முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி இருந்தால் நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு கால் சைடில் ஹோல்ட் பண்ணியிருந்தால் நாளைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 23,522. அதையும் உடைச்சதுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, 23,632. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே இந்த ரெசிஸ்டண்ட்டையும் உடைச்சதுன்னா 23,700 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அதையும் உடைச்சதுன்னா 23,800 100 பாயிண்ட் இருக்குது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 23,800லாம் போகாது, 23,700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். எது இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 23,244 இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது 23,083 செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் உடைச்சானா 23,000ன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு கிடையாது. இப்போவும் நான் அதை தான் சொல்கிறேன். அடுத்த சப்போர்ட்டு 22,927. இதுதான் இந்த 3 சப்போர்ட்டு தான். 3மே பெரிய ஹைட் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுங்க தான். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து இன்றைக்கி ரேலி 23,085லேருந்து 23,500 வரையும் போயிருக்கான். ஸோ அவ்வளோ பெரிய ரேலி வந்திருக்கு. அப்போ அதே ஆப்போசிட் ரியாக்ஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. அதனால் இதுதான் சப்போர்ட்டு நிஃப்டி 50ல். நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே விக்ஸு பாருங்கள் 21.60 இருக்குது. கண்டிப்பாக பெரிய லெவலில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா இந்த பேஸ் லைனு இது
எவ்வளோல இருக்குது? 75,293 இருக்குது. ஒரு கேப் அப் கிடைச்சா 75,705 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். 76,076 சூப்பரான நம்பர். 76,076 இதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிச்சுன்னா 76,450 இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் சென்செக்ஸில். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் ஓப்பனிங் பெரிய லெவலில் இருக்காதுன்னு தான் தோணுது. ஒரு மைனராக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 74,900 சென்செக்ஸில். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து 74,416. அதையும் உடைச்சானா இந்த சப்போர்ட் நமக்கு இப்போ வேண்டாம். இதுதான் சப்போர்ட்டு. எது? 73,926. ஸோ இந்த 3 லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக சென்செக்ஸில் ஒர்க் அவுட் ஆகும். இங்கே நான் காட்டுற இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. அதாவது இந்த ரெட்டு வந்தால் ஒரு புட்டை வாங்கிறதுக்கும், ஒரு க்ரீன் வந்தால் ஒரு காலை வாங்கிறதுக்கும் அந்த மாதிரி லைன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட்டு மார்க்கெட் இங்கே போயிட்டு இங்கே திரும்பலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. இந்த லைனை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் தான் வரும். ஓகேங்களா? இந்த லைனை பேஸ் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜி இதில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்தந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையரில் அழகாக சம்பாதிச்சுக்க வாய்ப்புகள் ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நான் இதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் பாருங்கள் 5,200 ஈஸியாக என்னால் நான் எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கேன்? 6 ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். 6ல் 1 ஃபெயிலியர் வேறு, 5 தான் அப்போது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே. நானும் ஒரு ஆப்ஷன் பையர் தானே அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பெருமைப்படுத்தி பேசுறதுக்கெலாம் எதுவும் இல்லை. வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் ப்ராஃபிட்காக பெரிய லெவல் ப்ராஃபிட்லாம் ஏன் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் பெரிய லெவல் ப்ராஃபிட்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த ஒரு கேண்டிலை தவிர, 2.25 கேண்டிலை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. இந்த ஒரு இடம் தான் சடார்னு ராக்கெட் போன மாதிரி போயிட்டான் இந்த கேண்டிலேருந்து அப்படியே மார்க்கெட்டு. இது மாதிரி இருந்தால் அப்படி இருந்தாலும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை அந்த 10லேருந்து 15 12 பாயிண்ட்டு, இல்லைனா 7லேருந்து 8 பாயிண்ட்டு. ஏன்னா நான் 3 லாட் எடுப்பேன், இல்லைனா 2 லாட் எடுப்பேன். அந்த அந்த மாதிரி எடுக்கிற நேரத்தில் எனக்கு 7 பாயிண்ட்டே வந்து ரொம்ப பாயாசம் மாதிரி அழகாக நான் புக் பண்ணிட்டு டெய்லியும் 2000 3000 க்ளோஸ் பண்ணிட்டு நிம்மதியாக போயிட்டே இருப்பேன். இது என்னுடைய சைக்காலஜி. நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சில பேர் கேட்குறீங்க, சார் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா? கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், நான் ஜாயின் பண்ணுறேன்னு. எனக்கு கிளாஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ள விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே சொல்லணும்னா அது நான் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணோம். நான் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லியிருக்கேன் பல வாட்டி. அது இல்லாமல் நான் இப்போ இந்த ட்ரேடிங் காலையில் 9:15 3:30 மணி வரையும் 3:20 வரையும் இதிலே தான் இருப்பேன். ஸோ என்னால் டைம் இல்லை நிஜமாலுமே. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரையும் ஒரு 13-14 பேர் கிளாஸ் எடுங்க சார் அப்படின்ட்டிங்க. எடுக்க முடியாததுக்கு ரீசன் இது தான். நான் மற்றவங்கள மாதிரி ஹை பேக்கேஜ் போட்டு அப்படி இப்படிலாம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆசையே இல்லை. எடுக்கணும்னு விருப்பமும் இல்லை. உண்மையை சொன்னால் டைமும் இல்லை. நீங்களே கண்டிப்பாக கற்றுக்குங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி பல இடத்துல கிளாஸஸ்லாம் போயிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி உங்களோட ஐடியாவையும் உங்கள் ஸ்ட்ராட்டஜியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதை நான் மார்க்கெட்டை 11 வருஷமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு அது ஒரு 50% 60% ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத வெளிப்படையாகவே ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக நானும் லாஸ் ஆகிட்டே தான் இருப்பேன். நான் லாஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, என்னுடைய ஏம் வந்து பெரிய லெவல் இல்லை. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரேடிங்கில் மினிமம் 10 பாயிண்ட்டு கீழே தான் நான் பிடிக்கிறேன். இது உங்களாலையும் பிடிக்க முடியும். ஆனால் உங்களோட ஏம் எல்லாம் பெரிய லெவல் பெரிய ப்ராஃபிட்டை நோக்கி இருக்குது. எந்த சின்னதை நோக்கி இருக்குது. நான் 5 ட்ரேட் பண்ணால் அதே 4000 ரூபாய் வந்துடும். நீங்கள் அதை ஒரு ட்ரேட்லேயே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் அங்கே வித்தியாசம்.
அதை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா நீங்களும் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணலாம். அது உங்களோட மைண்ட் செட்டப்பில் தான் இருக்குது. எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் நான் இதையே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த ஃபீல்டுலேயே யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இன்டர்நெட் டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.